ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபிஸ் உலகம். இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய முதல்ல கத்திரிக்காயை மசாலா தடவி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பொரிக்க முழு கத்திரிக்காயை நாலாக பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே நாளாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இந்த மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காயில் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கத்திரிக்காயும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம கத்திரிக்காய் பொரிக்க யூஸ் பண்ண எண்ணெயுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பத்து பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பூண்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க.
கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணு கப் புளி கரைசல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்த புளி கரைசல் நல்லா சுண்டியதும் நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் பொரித்து எடுத்து வச்சிருக்க எண்ணெயை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபிஸ் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.